ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ ரிலீஸ் தோலை உரிச்சு ஜெயராஜ் வண்டியில் ஏறி போனதை எக்ஸ்க்ளூசிவாக போட்டுட்ருக்காங்க. இதனடா எக்ஸ்க்ளூசிவ்? 2 பேர் செத்துட்டாங்க, ஆட்டோவில் செத்துட்டு அது டிஎஸ்பி வேறு கத்துறான். அங்கே ஒரு டிஎஸ்பி இருந்தான். தண்ணியில் நைட் ஆனால் அப்போ அந்த வழியில் தான், அந்த பின்னாடி இருக்கிற வழி இருந்தால் நம்ம உட்கார கஷ்டப்படுவோம். அதுவும் ரத்த 2 உயிருக்கு நம்ம ஒரு அர்த்தத்தை கொடுத்தோம். 2 உயிர் போனதுடைய அர்த்தத்தை நம்ம வந்து, ஏன்னா ஏதோ ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னு போகிற போக்கில் சொல்லிட்டோம்ல. 2 உயிர் போனது இப்படி தான் அப்படிங்கிறது. இப்போ இதே வீடியோக்கள் போல தான் சாத்தான்குளமும் நக்கீரன் கொண்டு வந்த வீடியோ தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது பற்றியும் அது தம்பி, அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்துதா சொல்லிவிட்டாங்க. அங்கே அழுகுரல்கள் வந்து உங்களோட வீடியோக்கள்ல தான் தெரிஞ்சது. ஆமாம், நான் ஒரு வீடியோ டிவியில் அந்த அவன் இரவு கடை, அந்த ஜெயராஜ் கடைக்கு முன்னாடி ஜெயராஜ் வண்டியில் ஏறி போனதை எக்ஸ்க்ளூசிவாக போட்டுட்ருக்காங்க. எதனடா எக்ஸ்க்ளூசிவ்? ஆனால் பெனிக்ஸ் நினைக்கிறேன் வண்டியில் ஏறி போன. ஆமாம், அவங்க அப்பா ஜெயராஜ் பையன். ஆமாம், அது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டுருக்கு. என்னடா அது? இப்போ நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறோம். டாக்டர் அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் விசாரிக்காமல் பண்ணிடுச்சு. ஆனால் 2 பேர் செத்துட்டாங்க, ஆட்டோவில் செத்துட்டு அது டிஎஸ்பி வேறு கத்துறான். அங்கே ஒரு டிஎஸ்பி இருந்தான். தண்ணியில் நைட் ஆனால் யாரும் நிற்காத அப்படின்னு கத்துறான். ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிற மாத்திரம் தெரியுது. ஏதோ நடந்திருக்கு விடக்கூடாதுயா. ஏன்னா 2 பேர் அப்பா 2 பேருமே, 2வது அந்த அவங்கெல்லாம் உழைக்கிற வர்க்கம். இப்படிலாம் வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்ல சாகிறவங்களும் கிடையாது. ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாத்திரம் நம்ம கேட்டே இருக்கோம். அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஸ்லிப்பு தம்பி நாகேந்திரன் அனுப்பிவிட்டார். அந்த ஸ்லிப்பு தான் பச்சை கலர் இங்கில் எழுதி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து சிறையில் வந்து அது ஆங்கிலத்தில் அந்த காலில் புட்டத்துலேயும் ஊண்டு, ரத்த ஊண்டு, அதுக்கு அதனால ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நம்ம ஓகே அதில் எழுதிருந்துச்சு. 2 பேருக்குமே, அப்பா மகனுக்கும் காலில் ரத்தக்கட்டோட அதுவும் ஊண்டு இருந்தது அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுவும் பாதத்தில், நீங்கள் முக்கியமான பாதத்திலே அடிச்சிருக்காங்க. பாதத்தில் ஆரம்பி ரத்தத்தோட நீங்கள் அவர் அந்த அப்புறம் தான் வீடியோ காமிப்பாங்க இல்லையா. அவர் வந்து அவர் ஆஸ்பத்திரியில் உட்காந்து அப்படி நடந்து போவார்ல, தாங்கி போவார். அந்த பாதம் அடி தான் வெளியே சொல்லலை. அவர் உட்காரும்போது அப்படியே அணத்திக்கிட்டு உட்காருவார். அந்த பெரியவர் உட்காரும், ஜெயராஜ் அப்படியே அணத்திக்கிட்டு உட்காருவார். அப்போ அந்த வழியில் தான், அந்த பின்னாடி இருக்கிற வழி இருந்தால் நம்ம உட்கார கஷ்டப்படுவோம். அதுவும் ரத்த வெளியே வந்த அந்த நிலையில் தான் அவர் உட்காந்துருக்காரு. அந்த மேனுவலில் எழுதியிருந்தாங்கல்ல, அந்த பிட்டு நக்கீரனுக்கு கிடைக்குது. அதுதான் பிரேக். அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே மாறிச்சு சார், எல்லாமே மாறிச்சு. அந்த டாக்டர் பேர் வெங்கடேஷ், அவரும் பாருங்கள் ஃபுல் சாட்சியும் அவரும் கொடுத்தாரு. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு. அதான் நான் வந்து, ஏன்னா ஒரு ஜட்ஜு, டாக்டரு போனவங்க எல்லாமே அவங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஒரு பெண் காவலர், அதான் ரேவதி, அவங்க வந்து அவங்க ஒரு சாட்சி, அவங்களுக்கு பாதுகாப்போடு தான் இருக்காங்க. அதே மாதிரி டாக்டருடைய மேனுவல். நாங்கள் என்ன அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம், போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். போஸ்ட்மார்ட்டம் தோலை உரிச்சு. ஆமாம், அப்பா உண்மையிலேயே, அதாவது 2 உயிருக்கு நம்ம ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டோம். 2 உயிர் போனதுடைய அர்த்தத்தை நம்ம வந்து, ஏன்னா ஏதோ ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னு போகிற போக்கில் சொல்லிடக்கூடாது. 2 உயிர் போனது இப்படி தான் அப்படிங்கிறத கொடுப்போம். ஏன் இந்த துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நம்ம தான் புல்லட் பின்னாடி துப்பாக்கியோட ஃபோட்டோ போடுங்க. ஆமாம், மேலே ஏறி குறிப்பார்த்து சுட்ட ஃபோட்டோவோட நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம். நாம் துப்பாக்கி அங்கே அதுக்கு போய் சாட்சி கொடுத்தோம். எனக்கு இந்த சாத்தான்குளமும் இன்றைக்கும் 7 பேர் உள்ளே இருக்கான்.
அவனும் நம்மளை திட்டிகிட்டு தான் இருக்கானா, இவங்களால தான் வந்துச்சு. அது வெங்கடேசன் ஒரு நாள் பார்த்தேன் அவரை, டாக்டரை. அவர் ரொம்ப, சார் நீங்கள் இருக்கிற தைரியம் தான் சார், நான் வந்து எனக்கு எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதாவது இந்த உண்மையை என்னால், ஆனால் நான் வந்து உண்மையை எழுதிட்டேன், ஆனால் அது கொண்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு அப்ரோச் வந்திருக்குமே. ஆமாங்க சார், ஆனால் நான் சாட்சி சொல்லிட்டேன் சார், நான் தான் என் கையெழுத்தான், நான் தான் பார்த்தேன்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்கே ஒரு ஹெட்ஸாக கொடுக்குங்களேன், இது ஒரு தைரியம் ஒன்றும் இல்லை ஒரு டாக்டருக்கு. பத்திரிகைக்காரங்களுக்கு துணிவு இயல்பா வர்றது, டாக்டர் வந்து எல்லாத்துலயும் வந்து தேவையில்லை, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி எழுதிட்டு போய். அரசாங்கம் பொய் சொல்லுது சார், ஒரு அரசாங்கம் பொய் சொல்லுது, அதை மாற்றி ஒரே ஒரு ஸ்லிப் தானே சொல்லுச்சு. அது ஒரு பெரிய விஷயந்தான். அது எனக்கு ஒரு நாள் நதிமூலம் அது யார் எடுத்தா எல்லாத்தையும் பார்த்து அவங்களெல்லாம் கௌரவிச்சேன். பெரிய விஷயம்தான். நமக்கு என்னென்னா ஒரு செய்தியோடு விட்டுறக்கூடாது, செய்திக்கு பின்னாடி இருக்கிற செய்தி தான் முக்கியம். அந்த செய்தி எடுக்கிறது புலனாய்வோட வேலை. அந்த செய்திக்கும் பின்னாடி இன்னும் நிறைய இருக்குங்கிறத நீங்கள் வந்து அது தேடிக்கிட்டே தர்றோம், அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே ரொம்ப ஒரு நிறைவான ஒரு மனசோடு நிற்போம்ல, ஒரு மனசு நிறைஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறது இந்த தீர்ப்புனால.